ஹலோ நண்பா, மறுபடியும் நான் ஒரு உண்மை சம்பவ கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற ஒரு நபர் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமா இந்த கதையை அனுப்பி வச்சாரு. இந்த கதையை படிச்சு பார்க்கறப்ப குவைட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன் நம்ம இந்த பதிவு பண்ணக்கூடாதுன்னு யோசனை வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த பதிவை நான் பண்ணேன். இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அந்த கதையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற பதிவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, நம்ம நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போலாமா? இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சுங்க. ஆனா 8 வருஷம் ஆயும் கூட அவரால இந்த ஒரு பர்டிகுலர் சம்பவத்தை வந்து மறக்கவே முடியாது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கு பைக் ஓட்டுற ஆசையே விட்டு போயிருச்சு. அப்படி என்ன ஒரு வாழ்க்கையில நடந்துச்சுதானே பாக்குறீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதையில இவருக்கு நான் வச்ச பேர் வந்து கௌதம். ஏன்னா உண்மையான பேர்லாம் வந்து கொடுக்க முடியாது பிஎன்சி காரணமாக. ஸோ கௌதமுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிறப்ப அவருக்கு வயசு வந்து வெறும் 20 தான். ஸோ அந்த டைம்ல வந்து இவருக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். பொதுவாகவே பசங்களுக்கு வந்து இந்த பைக் ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு கார் ரேஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவருக்கு வந்து பைக் ரேஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் செகண்ட் ஹேண்ட்ல பைக்கை வாங்கி மோடிஃபை பண்ணி அவர் வந்து அந்த பைக்கை வந்து ரேஸ் ஓட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாரு. இவர் வீட்டில் கிட்டத்தட்ட 15 பைக் அந்த மாதிரி வச்சிருக்காராம். இவர் கொஞ்சம் லாடட்டான ஃபேமிலியும் கூட. அவங்க வீட்லயும் அவர் ரேஸ் ஓட்டுறதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு ஒரே பையன், ரொம்ப செல்லம் வேற. சில நேரத்துல அவரோட அப்பா அம்மா கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, வேணாம் இந்த மாதிரி ரேசிங்லாம் ஓட்டாத, விட்டுரு, திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் அது காது கொடுத்து கேட்க மாட்டாரு. ஏன்னா அப்கோர்ஸ்ல 20 வயசு, ஏழா ரத்தம் வேற. ஸோ எங்க பெரியவங்க சொல்றது, அப்பா அம்மா சொல்றது வந்து காதுல ஏறும், ஒண்ணுமே ஏறாது. அந்த டைம்ல வந்து நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எது ட்ரில்லா இருக்கோ அதுதானே நம்ம செய்வோம். ஸோ இவரும் அப்படிதான் இருந்தாரு. இப்படியே கொஞ்சம் காலம் போனுச்சுங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, இவரோட ஃப்ரெண்டு பைக் வந்து கெட்டு போயிருச்சு. அன்னைக்கு வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கூட்டிட்டு போலன்னா எங்கடா கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சுக்குவாளோன்ட்டு நினைச்சுக்கிட்டு இவரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காரு, கௌதம் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு. எனக்கு ஒரு நாளைக்கு உன் பைக்கு கொடுக்குறியா, நான் நைட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன், என்னோட பைக் வந்து கெட்டு போயிருச்சு, நான் செய்ய கொடுக்கணும், எப்படியும் அவன் செஞ்சு நாளைக்கு தான் கொடுப்பானா, நான் வரையும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன் வெளியே கூட்டிட்டு போறேன்னு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டோன்னா கௌதம சரிடா மச்சான்னு சொல்லிட்டு அவனும் சாவி எடுத்து கொடுத்துட்டான். கௌதம்க்கு வந்து ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. என்னன்னா, அவன் ஃப்ரெண்டு யாருக்காவது பைக் வேணும் இல்ல ரொம்ப அர்ஜென்டா வேணும்னா அவன் வந்து எடுத்து கொடுத்துருவான். அவன் வந்து கெஞ்சம் கிடையாது. இல்ல நான் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் அவன் சொல்ல மாட்டான். ஆனா என்ன ஒண்ணு, பைக் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி வரணும்னு தான் சொல்லுவான். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ தான் செஞ்சு கொடுக்கணும்னு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து கௌதம் வந்து பார்த்து பார்த்து அந்த பைக்கை செஞ்சிருக்கிறனால அவன் வந்து அந்த மாதிரி எப்போதுமே பைக்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து போரோ பண்றது வழக்கம். ஸோ அவனும் வந்து சரிடான்னு சொல்லிட்டு அவனும் அந்த பைக் எடுத்துட்டு போயிட்டான். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, இவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு லோரிக்காரன் நடுவில் பூந்து அவரை இடிச்சு வேகமா தள்ளி அந்த பைக் வந்து இந்த லோரி மேலே ஏறி அப்படியே டோட்டல் லாஸ்ட் ஆயிருச்சு. அதை பார்த்த விட அவனுக்கு வந்து என்ன பண்றது இல்லை. ஐயோ ஃப்ரெண்டு பைக் ஆச்சுன்னு சொல்லிட்டு உடனே அப்பயே அவர் கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னோன்னே, என்னடா சொல்ற, இப்போ நீ எங்க இருக்க, உனக்கு ஒரு அடியும் பள்ளியும் சொல்லி கேட்கிறப்ப வந்து இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் பைக்கு தான்டா ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு, என்ன பண்றது தெரியல சொல்றோன்னே அப்போ இவனு கிளம்பி போய் பார்த்துருக்கான். என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு, டே கவலைப்படாத, நான் உனக்கு பைக்கு வந்து இதே மாதிரி நான் மாடிஃபை பண்ணி உனக்கு நான் செஞ்சு கொடுத்துட்றேன், என்னை மன்னிச்சிருடா அப்படி சொல்றப்ப சரி அவரும் சொல்லிட்டு விட்டுட்டான். சரி வாடா நான் உனக்கு கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லிட்டு வீட்டில் விட்டுட்டு போயிட்டான். ஒரு வாரம் கழிச்சு அவன் சொன்ன மாதிரியே அவனுக்கு வந்து அதே மாதிரி கலர்ல பைக்கை வந்து செஞ்சு அவன் எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி செஞ்சு அவனுக்கு கொடுத்துட்டான். அது கொடுக்குறப்ப வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே பரவாயில்ல, அந்த பைக்கு போனாலும் அந்த பைக்கை பார்க்குறப்ப வந்து அதே மாதிரி இருக்கிறனால இவனும் எடுத்து வச்சுக்கிட்டான். ஆனா அங்கதான் வினையே இருக்கு. மறுநாள் என்ன ஆச்சுன்னா, அவன் ரேசிங் போறதுக்கு இந்த பைக்கை தான் அவன் எடுத்துட்டு போனான். இந்த பைக் வந்து மோடிஃபை பண்ணி கொடுக்குறப்ப வந்து ப்ளூ கலர். அஃப்கோர்ஸ் அவன் கொடுக்குறப்பையும் அந்த பைக் வந்து ப்ளூ கலராக தான் இருந்துச்சு. ஸோ செஞ்சு செகண்ட் ஹேண்ட்ல அவனோட ஃப்ரெண்டு வாங்கி கொடுக்குறப்பையும் அதே கலர் தான். ஸோ அந்த ப்ளூ பைக்கை தான் வந்து இன்னைக்கு நம்ம ரேசிங் எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த பைக்கை அவன் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறப்ப அவனுக்கு வந்து கொஞ்சம் தூரம் போறப்பயும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுச்சு, யாரோ பின்னாடி உட்காந்துட்டு வர மாதிரி. என்னடா ஒரு மாதிரி கனமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சைட் மிரர்ல பார்த்தா ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டே பின்னாடி திரும்பியும் பார்த்தான். என்னடா ஒரு மாதிரி கனமா இருக்குன்னு சொல்லிட்டு பைக்கை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பைக்ல இருந்து எந்திரிச்சு முன்னுக்கு பின்னாடி செக் பண்ணி ஒரு மாதிரி ஆட்டிலாம் பார்த்துட்டு, என்னடா பைக்கு வந்து அந்த பைக் வந்து நார்மலான பைக்கு தான், அவன் எப்போதும் ஓட்டுற பைக்கு தான், அவன் நிறைய வாட்டி பைக் ஓட்டியிருக்கான்.
பட் அவனுக்கு என்ன ஒண்ணுன்னா, அந்த பைக்கை ஓட்டிட்டு போறப்ப யாரோ பின்னாடி உட்காந்துட்டு வர மாதிரியே அவனுக்கு ஃபீலா இருந்துச்சு. அவன் அந்த மாதிரி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப பைக் இருக்க ரொம்ப கனமாவுது. அவனும் எவ்வளவு ஸ்பீடா பைக் ஓட்டினாலும் பின்னாடி என்னமோ ரொம்ப ஹெவியான ஒரு திங்ஸ் வச்சு ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப கனமா இருக்கு. திடீர்னு பிரேக் வச்சோன்னா பின்னாடி இருக்கிறவங்க யாராவது வந்து இடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீலும் அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. என்னடா யாரும் இடிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் திரும்பி பார்த்திருக்கான். திரும்பி பார்க்கறப்ப வந்து பின்னாடி ஒண்ணுமே இல்லை. ஆனா அவனுக்கு அந்த டைம்ல வந்து மனசே சரியில்லை. என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், பைக்கை வளைச்சிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போன கேட்ட அங்க சரியான மழைனால அவனும் நேரா ரூமுக்கு போயிட்டான். அப்புறம் அவங்க அப்பா வந்து கதவு தட்டி, என்னடா இன்னைக்கு ரேசிங் போல அப்படி சொல்லி கேட்கிறப்ப, இல்லப்பா இன்னைக்கு எனக்கு மூடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் படுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் உட்காந்து யோசிச்சான், என்னவா இருக்கும், என்ன இந்த பைக் ஓட்டுறப்போ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான், அவன் ரூம்ல இருக்கிற ஜன்னலோட கர்ட்டனை விலக்கி பார்த்திருக்கான். அந்த நேரத்துல சரியான மழை அவனோட பைக்கு 15 பைக்கு வந்து வரிசையா அப்படியே அடுக்கி வச்சிருக்கான். அது அவனுக்கு தெரியுது. அதாவது அவன் வீட்டு ரூம் ஜன்னல் இருந்து பார்த்தா எத்தனை காடி இருக்கு எத்தனை பைக் இருக்குன்னு கிளியரா தெரியும். அதுல அவன் ஃப்ரெண்டு கொடுத்த அந்த ப்ளூ பைக் வந்து நடுவுல இருக்கு. திடீர்னு அந்த ப்ளூ பைக்ல இருந்து லைட் வந்து அமைஞ்சு எரியறத வந்து அவன் பார்த்தான். என்னடா லைட்டை அமைஞ்சு எரியுது, ஏதாச்சும் ஷார்ட் ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த பைக்கை வந்து ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அதை பார்த்த கேடு அவனுக்கு அப்படியே திக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. என்னடா பைக்கு ஸ்டார்ட் எடுத்துச்சு, கீ வந்து நம்ம கிட்ட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கூட்டாளிக்கு கால் பண்ணிட்டான். கால் பண்ணிட்டு, என்னடா இது இந்த பைக்கு திடீர்னு ஸ்டார்ட் எடுக்குது, என்னடா பைக்கு கொண்டு வந்து கொடுத்த, இது யாரோட பைக்கிட்ட அப்படி சொல்லி கேட்கிறப்ப, என்னடா என்ன உளற சொல்லி அவன் வந்து ஒரு பக்கம் கேட்கிறான். ஏன் என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கிறப்ப அப்ப வந்து கௌதம் சொல்றான், இல்லடா பைக் வந்து சாவியே இல்லாம திடீர்னு ஸ்டார்ட் எடுக்குதுடா, எப்படிடா அப்படி சொல்லி கேட்கிறப்ப அவன் யோசிக்கிறான், இல்லையே இந்த பைக் வந்து சாதாரண பைக் ஆச்சு, இது வந்து எலக்ட்ரிக்கல் பைக்கு கூட கிடையாது, எப்படிடா திடீர்னு ஸ்டார்ட் எடுக்கும், நீ ஏதாவது தூக்க கலக்கத்துல பாத்தியா என்ன அப்படி சொல்லி கேட்கிறப்ப, இல்லடா உண்மையிலேயே இங்க பாரு பைக் ஸ்டார்ட் எடுக்குது அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், நீ போனை வைன்னு சொல்லிட்டு அவன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். ஆனா வீடியோ எடுக்கிறப்ப வந்து அந்த பைக் வந்து அந்த ஸ்டார்ட் எடுக்கிறதா அமுங்கி அந்த லைட்டும் அமுங்கிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பைக்கே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஸ்டார்ட் எடுக்குது. அதை பார்த்தபடி அவனுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. அவனுக்கு தெரிஞ்சிச்சு இது சம்திங் ராங் சொல்லிட்டு மறுபடியும் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டான், டி இந்த பைக் வந்து உனக்கு ஏது எங்க கிடைச்சிச்சு, இந்த பைக் ஏன் இப்படி தன்னாலே ஸ்டார்ட் எடுக்குதுன்னு, என்னடா சொல்ற, எப்படா பைக் தன்னால ஸ்டார்ட் எடுக்கும், டி நான் சத்தியமா சொல்றேன் பார்த்தேன்டா, வீடியோ எடுக்கலான்னு பாக்குறப்ப திடீர்னு அந்த பைக் வந்து ஸ்டார்ட் எடுக்குது நின்றுச்சுடா அப்படி சொல்றப்ப வந்து இவனுக்கு வந்து புரியல, இவன் உண்மையதான் சொல்றானா இல்ல தூக்க கலக்கத்துல உளறானா, சரிடா நான் நாளைக்கு காலையில வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போனை வச்சுட்டான். மறுநாள் என்ன ஆச்சுன்னா, கௌதம் உடனே காலையில எந்திரிச்சோட அந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டு அவரோட ஃப்ரெண்டுகிட்டே கொடுத்துட்டாரு. வேணாப்பா எனக்கு இந்த பைக்கே வேண்டாம், இந்த பைக்கை நீயே வச்சுக்க, எனக்கு இது வந்து நேற்று ராத்திரி இது மாதிரி பண்ணதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயம் எடுத்துருச்சுன்னு. அப்ப கூட அவர் வந்து நம்பல, அவர் வந்து ஏதோ தூக்க கலக்கத்துல பார்த்திருக்காரு போல என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்துறாரு. ஆனா கௌதம் வந்து கடைசி வரைக்கும் சமாதானமே ஆகல, வேண்டாம் எனக்கு இந்த பைக் வேணாம் நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப இவர் என்ன பண்ணாரு, இவர் யோசிச்சாரு, சரின்னு சொல்லிட்டு அந்த பைக் வந்து அவர் தான் வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 2 நாளா இருக்கிறப்ப அந்த பைக்குனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனா 3ஆவது நாள் என்ன ஆச்சுன்னா, இவரு போயிட்டு அவங்க அம்மாவை சொந்தக்காரங்க வீட்டுல போய் விட்டுட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவங்க அம்மாவை ஏத்திட்டு கொண்டு வந்து வீட்டுல விட்டாரு. அப்ப வீட்டுல விடுறப்ப மணி வந்து 11:30 தான். ஏன்டா இந்த நேரத்துல மறுபடியும் எங்க போறேன்னு அவங்க அம்மா கேட்கிறப்ப, இல்லம்மா இங்கதான் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரேன், அவன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு இவரும் போயிட்டாரு. பைக் எடுத்து போயிட்டு இருக்கிறப்ப கௌதம்க்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இவருக்கும் நடந்துச்சு. இவர் அந்த டைம்ல பைக் ஓட்டிட்டு போறப்ப அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு அவர் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனிச்சு, பின்னாடி யாரோ உட்காந்துட்டு வர மாதிரி. என்னடா யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு, சைட் மிரரை பார்த்திருக்காரு, அங்க ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிறப்ப இப்ப பின்னாடி ஆளு உட்காண்டா உரசிட்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் இவருக்கு இருந்தது. அவர் என்னதான் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தாலும் அவர் நினைப்பு பூரா பின்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஏன் பைக் ரொம்ப ஸ்லோவா போகுது, ஏன் பைக்கு கனமா இருக்கு, அந்த மாதிரி யோசனை தான் அவருக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா பைக் ரொம்ப கனமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற ஸ்டாப் பண்ணிட்டு, இரு கொஞ்ச நேரம் இரு நான் உனக்கு அப்புறம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி பார்த்தாரு. இல்லையே பைக் வந்து டக்குன்னு தானே இருக்கு, ஏன் நமக்கு அந்த மாதிரி தோணுது, சரி நம்ம மறுபடியும் ஓட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பைக்கை ஓட்டிட்டு போறப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மாதிரி பைக்கு கனமா இருக்கிற மாதிரியும் பக்கத்துல ஆளு உட்காந்து இருக்கிற மாதிரியும் அவருக்கு ஃபீல் ஆனிச்சு. இந்த நேரத்துலதான் அவருக்கு பயமே எடுத்துச்சு.
இவருக்கு மனசெல்லாம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு மனசெல்லாம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி வேர்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு நல்லா தெரியுது சம்திங் ராங்னு. அந்த நேரத்துல அவர் பைக் ஓட்டுறாருல, அந்த ஹேண்டில் பிடி வச்சிருக்காருல, அவரே அறியாம அவர் வேகமா அந்த அந்த பிடியை அமுக்கி வேகமா ரேம் பண்ணி ஓட்டுறாரு. அவருக்கு நல்லா தெரியுது அவர் அது செய்யல, அவரையும் தாண்டி, அதாவது அவரோட கண்ட்ரோலே தாண்டி அவரோட கை இயங்குதுன்னு அவருக்கு நல்லா தெரியுது. ஆனா அவரால் அதை ஸ்டாப் பண்ண முடியல, பிரேக் அமுக்க முடியல. அது என்னையே தான் வேகமா அழுத்துது. அவருக்கு தெரிஞ்சு போச்சுடா, இன்னைக்கு நம்ம கதை முடிய போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல சொல்லிட்டு அந்த பயத்துல அவர் வேகமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அந்த பைக் வேகமா போயிட்டு ஏதோ ஒரு மரத்துல அடிச்சு அவரு பறந்து உளுந்து, ஆனா அவருக்கு சரியான அடி, மண்டை உடஞ்சிருச்சு, கை கால்லாம் தேஞ்சிருச்சு. ஆனா அந்த பைக்குக்கு ஒரு அடி கூட படல. ஆனா இது அவர் சொல்றப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சா, இந்த காய்ச்ச கௌதம் நேரா பார்க்கல. ஆனா அவர் ஃப்ரெண்டு இவர்கிட்ட சொன்ன விதம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி அவர் அடிபட்டு ஐசியூல போயிட்டு அட்மிட் ஆகி 6 மாசம் கோமால இருந்து தான் வந்தாரு. ஸோ வந்த கையோட என்ன ஆச்சு சொல்லி கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா, அந்த பைக்கு வேகமா அடிச்சதுக்கு பார்க்க போனா பறந்து போய் அந்த பைக் டேமேஜ் ஆயிருக்கணும். ஆனா அவர் அந்த அந்த நேரத்துல அவர் பறந்து போய் அடிச்சு அவரு நேரா சரிச்சுக்கிட்டே போயிட்டு உளுந்து திரும்பி பாக்குறப்ப அந்த பைக் அப்படி ஸ்டெடியா நிக்குது. அந்த பைக் கீழே உளுந்து கிடக்கல. அதாவது இவர் தான் பறந்தார தவிர அந்த பைக் பறக்கல. அந்த பைக் ஸ்டடியா நிக்குது. அந்த பைக்ல இருந்து லைட் அமைஞ்சு வருது. அவர் அதை பார்த்துக்கிட்டே அப்படியே மயக்கம் போட்டுட்டாரு. இந்த கட்டத்தை அவர் கேட்டகோட அவருக்கு அப்படியே திடீர்னு தூக்கி போட்டுருச்சு. என்னடா சொல்ற அப்படின்ட்டு. அதே சமயத்துல அவருக்கு கொஞ்சம் கில்ட்டி ஃபீல். ஐயோ, நம்ம இவன்ட்ட பைக்கு கொடுத்தனால தானே இன்னைக்கு அவனுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வேற. அப்பதான் அவர் கேட்டாரு, இந்த பைக்கு ஏது, உனக்கு எங்க கிடைச்சிச்சு, நீ யாருக்கிட்ட இருந்து வாங்கினு சொல்லி கேட்கிறப்பதான் இவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு.